ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வாங்க இன்றைக்கி வந்துட்டு வேளாங்கண்ணி ஸ்கூல் கிட்ட பார்த்தீங்கன்னா எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. இது போட்டு பார்த்தீங்கன்னா 1.5 மாதம் கிட்ட ஆயிடுச்சு. என்னால் போகவே முடியல. சரி இன்றைக்கி வந்து டைம் கிடச்சிச்சு, சரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் எக்ஸிபிஷன் கிட்ட வந்தாச்சு. பாருங்கள் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே டிக்கெட் பார்த்திங்கன்னா 80 ரூபா பெரியவங்களுக்கு, சின்ன பசங்களுக்கு பார்த்திங்கன்னா 60 ருபீஸ் போட்டிருக்காங்க. வெளியில் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ வாங்க உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். பாருங்கள் ப்ளூ கலர் லைட் போட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒசூரில் இந்த மாதிரி ஃபிஷ் வச்சு எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. கடல் கண்ணு எல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வாங்க நம்ம உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். பாருங்கள் ஃபிஷ் எல்லாம் இருக்குது, எல்லாம் ஒரே இடத்துல இருக்காங்க. பாருங்கள் இது வந்து ரொம்ப குட்டி குட்டியாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆர்ச் மாதிரி கட்டிட்டு அதில் வந்து ஃபிஷ் விட்டுட்டு அதுக்குள்ளே நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும். பெரிய பெரிய மால் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி. பாருங்கள் பார்க்க ரொம்ப சூப்பராக லைட்டுங்கெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த மாதிரி எல்லாம். வேறு எங்கேயும் பார்த்ததில்ல, ஒரு சில எக்ஸிபிஷனில் தான் பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களான்ட்டு சொல்லுங்கள். இந்த மாதிரி நான் ஃபிலிம்ஸில் அந்த மாதிரி தான், மூவியில் அந்த மாதிரி தான் பார்த்துருக்கேன். பாருங்கள் பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்னும் ஃபஸ்ட்டில் வந்து இன்னும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். பாருங்கள் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ஒயிட் கலர், ரெட் கலர், பிளாக் கலர் எல்லா கலர்லேயும் ஃபிஷ்ஷுங்க இருக்குது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எங்கள் ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டுகிட்டே இருந்தேன். இப்போ தான் அவங்களுக்கு டைம் கிடச்சி என்னை கூட்டிகிட்டு போனாங்க. எல்லாருமே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒசூரில் இருந்துட்டு இன்னும் போகாமல் இருந்தீங்கன்னா ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். டைம் போனதே தெரியல, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எல்லா ஃபிஷ்ஷும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக தான் இருந்துச்சு. பாருங்கள் அவ்வளோ ரொம்ப பெருசு பெருசாக கூட இருந்துச்சு. கோல்டன் கலரில், அப்புறமா சில்வர் கலரில், எல்லா கலர்லேயும் ஃபிஷ்ஷுங்க இருந்துச்சு. பாருங்கள் ஒயிட் கலரில் சொல்லவே தேவையில்ல, ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே ஒரு ஃபிஷ் ரொம்ப பெருசாக இருக்குது. பாருங்கள் இது வந்து மீடியம் சைஸில் இருக்குது. இதை விட ரொம்ப பெருசாக இருக்குது இங்கே ஒரு ஃபிஷ்ஷு. இருங்க காட்டுறேன். பாருங்கள் இந்த ஃபிஷ்ஷு தான் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு பாருங்கள். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. எவ்வளோ மெதுவாக அப்படியே நகர்ந்து போகுது பாருங்கள். பாருங்கள் எல்லா ஃபிஷ்ஷும் வச்சுருக்காங்க. இவ்வளோ பெரிய ஃபிஷ் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். அதுவும் இல்லாமல் ரொம்ப கிட்ட வேற பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ வாங்க உள்ளே போகலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா கடல் கன்னி இருக்காங்க. இப்போ வாங்க கடல் கன்னி பார்க்க போகலாம். அவங்கள பார்க்கறதுக்காக தான் நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன். வாங்க போகலாம் எக்ஸிபிஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸிபிஷன் எடுத்துட்டாங்கன்னா மறுபடியும் எப்போ போடுவாங்கன்னு தெரியல. அதே சேம் டைம் பார்த்திங்கன்னா இதே ஃபிஷ் வச்சு போடுவாங்களான்ட்டும் தெரியல. இது பாருங்கள் ரொம்ப டல்லாக இருக்குது, எல்லாம் ஒரு ஓரமாக ஒதுங்கி இருக்குது. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு தவறாமல் வரும். இப்போ பாருங்கள் கடல் கன்னியை பார்க்க வந்தாச்சு. பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ரொம்பவே சூப்பராக விளையாட்டெல்லாம் காட்டினாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த பொண்ணு பயந்து ஓடிடுச்சு. கடல் கன்னி வருத்தப்படுறாங்களா அந்த பொண்ணு போயிட்டதுனால. எங்கள் பாப்பா வேற பார்த்துட்டே இருக்கணும், இங்கேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இடம். நாங்கள் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு நாங்கள் அப்புறமா கிளம்பி உள்ளே போயிட்டோம். 80 ரூபாய்க்கு கண்டிப்பாக ஒர்த்து தான். கண்டிப்பாக ஒசூரில் இருந்தீங்கன்னா ஒரு வாட்டியாச்சும் விசிட் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் இவங்களுக்கு தான் ரொம்ப பாவம். மூச்சு அடிக்கிட்டு கொஞ்சம் நேரம் எங்கள் கீழே எல்லாருக்குமே விளையாட்டு அந்த மாதிரி காட்டிட்டு அப்புறமா மேலே போயிட்டு திருப்பி மூச்சு வாங்கிட்டு திருப்பி உள்ளே வருவாங்க. இங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட நாங்கள் இங்கேயே இருந்தோம். ஃபிஷ்ஷிங்கில் விட இவங்க தான் ரொம்ப ஹைலைட்டு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சின்ன பசங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ரொம்ப சூப்பராக அவங்க வந்து என்ஜாய் பண்ணுவாங்க கூட்டிகிட்டு போனீங்கன்னா. ஒரு 5 இயர்ஸ் கீழே இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரீ டிக்கெட் தான். 5 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் 60 ருபீஸ் டிக்கெட் வாங்குவாங்க. சாட்டர்டே சண்டே போனீங்கன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். மற்ற டைமில் போனீங்கன்னா கொஞ்சம் மீடியமாக தான் ஆளுங்க இருப்பாங்க. கொஞ்சம் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு பார்த்துட்டு வரலாம். இப்போ வாங்க உள்ளே போகலாம். உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய கடைங்க எல்லாமே இருக்கும்.
நிறைய கம்மலுங்க அந்த மாதிரியெல்லாம் வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரொம்பவே அதிகம். பாருங்கள், இந்த மாதிரி 20 ரூபீஸ் ரிப்பன் அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இருந்தாலும் நான் எதுவுமே வாங்க மாட்டேன், ரொம்ப அதிகமாக இருக்கும் ரேட் எல்லாமே. பாருங்கள், டாய்ஸ் எல்லாமே இருக்கும் சின்ன பசங்களுக்கு. சும்மா பார்த்துட்டு வேணும்னா வரலாம். ஏதாச்சும் வாங்கணுன்னா ரொம்பவே ப்ரைஸாக இருக்கும். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே வந்து செராமிக் ஜார்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. பிளேட்ஸ் இங்கே இருக்கும். எது இல்லைன்னு இல்லை, எல்லாமே இருக்கும். ஆனால் ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். பாருங்கள், ஒரு பிளேட்டே 30 ரூபீஸ் அந்த மாதிரியெல்லாம் விற்பாங்க. இந்த வாட்டி பாத்திர கடை எல்லாமே இருந்துச்சு. பாருங்கள், இங்கே வந்து பிளாஸ்டிக் பிளேட்ஸுங்க அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். பார்க்க எல்லாமே சூப்பராக இருக்கும். ஆனால் வாங்க முடியாது, ரொம்ப ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். இங்கே பாருங்கள், கோஸ்ட் ஹவுஸ் கூட இருக்குது. இந்த மாதிரி விளையாடுறதுக்கு சின்ன பசங்களுக்கு ரொம்ப இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கே 70 ரூபீஸ் 80 ரூபீஸ் அந்த மாதிரி இருக்கும். நாங்கள் பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி தான் போனோம். அதனால் இங்கே கூட ஒரு குட்டி விநாயகர் வந்து வச்சுருந்தாங்க. பாருங்கள், பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் இன்னும் ரொம்ப கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பசங்களுக்கு 1 இல்லை 2 விளையாடிட்டு தான் கூட்டிகிட்டு வர முடியும். இல்லைன்னா அவங்க அடம் பிடிச்சிட்டே இருப்பாங்க, அழுதுகிட்டே இருப்பாங்க. இங்கே போனீங்கன்னா நல்லா டைம் பாஸ் ஆகும். பாருங்கள், பெரிய பசங்க கூட விளையாடுற மாதிரி இருக்குது. ஆனால் இதில் ஒருத்தருக்கு வந்து 80 ரூபீஸ் 70 ரூபீஸ் அந்த மாதிரி தான் டிக்கெட் இருக்கும். பாருங்கள், இதில் வந்து குட்டி பசங்க தண்ணியில் விளையாடுற மாதிரி எல்லாமே இருக்குது. ஒரு சைடு பார்த்திங்கன்னா பாத்திரம், கம்மலுங்க, செயினுங்க அந்த மாதிரி எல்லாமே விற்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கேம்ஸ் எல்லாமே இருக்கும். இங்கே பாருங்கள், ஃப்ரேம் பண்ணுற மாதிரி அங்கேயும் ஃபோட்டோ எடுத்து அங்கேயும் ஃப்ரேம் பண்ணி எல்லாம் தருவாங்க. வேணும்னா நம்ம வந்து செஞ்சுக்கலாம். ப்ரைஸ் எல்லாமே கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி இருக்கும். எங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேம்ஸ் தான் இருக்கும். ரிங்கு போடுற மாதிரி, எந்த கேம் விளையாடினாலும் பார்த்தீங்கன்னா 50 ரூபீஸ் அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. பால் உருட்டி விடுற மாதிரி எல்லாமே இருக்கும். அதில் எவ்வளோ கவுண்ட்ஸ் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு பொருள் எல்லாம் தருவாங்க. இங்கே பாருங்கள், போகும்போது எவ்வளோ டல்லாக இருந்துச்சு இந்த ஃபிஷ் எல்லாமே. இப்போ தண்ணி மாற்றி விட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. இது இப்போ பாருங்கள், எல்லாமே ஒரே இடத்துல ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பாருங்கள், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நேற்று இப்போ பார்க்க. அப்போ பார்த்துட்டிங்க எல்லாம் டல்லாக ஒரு ஓரமாக ஒதுங்கி இருந்துச்சு. எல்லா ஃபிஷ்ஷுக்குமே வாட்டர் மாற்றி விட்டால் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சில ஃபிஷ்ஷுங்கெல்லாம் அப்படியே டல்லாக ஒரே இடத்துல அப்படியே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பாருங்கள், நான் இந்த மாதிரி ஒன்று தான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து 300 சொன்னாங்க. நாங்கள் அங்கே வாங்கலை. நாங்கள் வந்து பாப்பாவுக்கு வேண்டான்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து வேறு கடையில் வாங்கினோம். 180 ரூபீஸ்க்கு இது வாங்கிட்டு வந்தோம் நாங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து பார்க்குறேன். பாய்.